தென்காசி மாவட்டத்தில் கனிம வளங்கள் நாள்தோறும் பல நூறு லாரிகள் மூலம் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுவதை கண்டும் காணாமல் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்காசியில் உள்ள கனிம வளங்களை சுரண்டி எடுத்து செல்வதற்கு விடியா திமுக அரசு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மாபெரும் துரோகத்தை இழைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கனிம வளங்களுடன் தினமும் கேரளாவை நோக்கி படையெடுக்கும் நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களால் அப்பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருவது தொடர்கதையாக இருந்து வருவதாகவும், பல்வேறு விபத்துக்களும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக கிடைத்துள்ள செய்தி மிகுந்த கவலையை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனிம வள கொள்ளை குறித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாகவும் சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என பலமுறை கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு கடிதம் அளித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட பல்வேறு உயரதிகாரிகளுக்கு கழகத்தின் சார்பில் பல்வேறு புகார்கள் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர், விடியா திமுக ஆட்சியின் இத்தகைய மக்கள் விரோத செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கனிம வளங்கள் கடத்தப்படுவதை கண்டும் காணாமல் இருந்து வரும் விடியா திமுக ஆட்சியை கண்டித்தும் கனிம வள கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் அதிமுக தென்காசி வடக்கு மாவட்டத்தின் சார்பில் வரும் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் செங்கோட்டை அம்மா உணவகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமையிலும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி முன்னிலையிலும் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகள், வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.